எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்தனல் அறிவும் வேண்டும். அன்பிற்கினியவர்களுக்கு நித்தின்றின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு இந்த அறுவலை பாட்காஸ்ட்ல ஒரு அழகான கதையோட உங்களை சந்திக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். எல்லா கதைகள் போலையும் ஒரு ஊர்ல அப்படின்னு இந்த கதை ஆரம்பிக்கல அப்படின்னாலும் இது முற்றிலும் ஒரு மாறுபட்ட கதையாக நான் கருதுறேன். கதை தொடங்குகின்றது. அன்று நான் வேறொரு நகரத்தில் இருந்து என் ஊருக்கு திரும்பி வந்தேன். ரயில் நிலையத்தில் இறங்கிய போது ஆட்டோ டிரைவர்களின் வேலை நிறுத்தம் நடக்கிறது என்று தெரிந்தது. மிகுந்த சிரமத்திற்கு பிறகு ஒரு ஆட்டோ கிடைத்தது. அதிலும் ஏற்கனவே பயணிகள் குவிந்திருந்தனர். பகிர்ந்து செல்லும் ஆட்டோ என்பதால் அதில் உட்கார்ந்தேன். என் வீட்டிற்கு சில தூரம் முன்பே அந்த ஆட்டோ நின்று விட்டது. அங்கிருந்து நடந்து வீட்டுக்கு போக ஆரம்பித்தேன். அது ஒரு மாலை நேரம். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. வழியில் சென்ற போது மின்கம்பத்தில் ஒரு காகிதம் ஒட்டப்பட்டிருந்தது. அதை நான் கவனித்தேன். அதில் பேனா கொண்டு ஏதோ எழுதியிருந்தது. ஆர்வத்தால் சென்று பார்த்தேன். அதில் எழுதப்பட்டிருந்தது, நான் ஒரு முதிய பெண்மணி. என்னுடைய 500 ரூபாய் நோட்டு இங்கதான் எங்கேயோ காணாம போயிடுச்சு. யாராவது அதை கண்டால் இந்த முகவரிக்கு கொண்டு வந்து கொடுங்க. நான் எதிரே உள்ள தெருவில் கடைசி வீட்டில் வசிக்கின்றேன். யாரும் இல்லாதவள், தனியாக தான் வாழ்கின்றேன். இந்த ரூபாய் கிடைத்தால் கொண்டு வந்து தருவீர்கள். இது எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது. நான் நினைத்தேன், சரி உதவி செய்யலாம் என்று. அருகில் கொஞ்சம் தேடினேன். எதுவும் கிடைக்கவில்லை. இருட்டாக தொடங்கியது. மொபைல் டார்ச்சை கொண்டும் பார்த்தேன். இறுதியில் எதுவும் கிடைக்கவில்லை. யாரோ சிரிப்புக்காக போட்டிருக்கலாம் என்று நினைத்துவிட்டு போகத் தொடங்கினேன். சில அடிகள் நடந்ததும் மனதில் தோன்றியது, ஒரு முறை போய் பார்த்தால்தான் என்ன, தெரியும் அல்லவா உண்மை, யாராவது இருக்கிறார்களா இல்லையா என்று. அப்படியே அந்த தெருவில் போய் சேர்ந்தேன். கடைசி வீட்டுக்கு போனேன். அது ஒரு குடிசை வீடு. சிறிய வீடாக தான் இருந்தது. கதவை தட்டினேன். அந்த கதவுகளும் ஒரு பாழடைந்த கதவுகளாக தான் இருந்தது. சில நேரம் கழித்து தளர்ந்த நரையோடு ஒரு மூதாட்டி வந்து அந்த கதவை திறந்தார். குச்சியை ஊன்றி நடந்து வந்தார். ஏப்பா, என்ன வேணும் என்று அவர் கேட்டார். நான் சொன்னேன், அம்மா, உங்க 500 ரூபாய் நோட்டு விழுந்து விட்டதாமே, அது எனக்கு தான் கிடைச்சது. அதை உங்களிடத்தை கொடுத்து சென்று விட்டு போகலாம் என்று வந்தேன். நான் வேறொரு ஊரிலிருந்து வந்தேன். அந்த காகிதத்தை படித்தேன். உங்களுக்கு உதவி செய்யணும் என்று நினைத்தேன் அப்படின்னு சொன்னேன். அவர்கள் கைகளை கூப்பி, அட போதும்பா, நிறுத்து என்றார். நான் சொன்னேன், என்னாச்சம்மா, ஏன் கோபப்படுறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இன்னும் எத்தனை பிள்ளைகள் தான் இந்த மாதிரி வருவீங்க? இது வரைக்கும் 50-60 பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் இதே மாதிரிதான் சொல்றாங்க. உங்க 500 ரூபாய் கொடுக்க வந்தேன், உங்கள் 500 ரூபாய் தொலைந்து விட்டதாமே, அதை கொடுக்க வந்தேன் என்று. யாரோ எனக்கு உதவ வேண்டும் என்பதற்காக அந்த காகிதத்தை ஒட்டியிருக்காங்க. எனக்கு வேண்டாம்ப்பா, நான் நல்லபடியா தான் இருக்கேன். நான் சொன்னேன், இல்லையம்மா, நீங்க வச்சுக்கங்க, எனக்கு தான் உங்களுடைய பணம் கிடைச்சது அப்படின்னு. அவர் ஒரு சிறிய நகைப்புடன் சொன்னார், கதை சொல்லாதப்பா, என்னுடைய 500 ரூபாய் நோட்டு தான் விழவே இல்லை, அது தொலையவே இல்லை, அப்புறம் எப்படி உனக்கு கிடைக்கும் என்றார். நான் பலமுறை வேண்டி கெஞ்சி கேட்ட பிறகுதான் அந்த பணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். பிறகு சொன்னார், பிள்ளை, யாரோ எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சுதான் அந்த காகிதத்தை ஒட்டியிருப்பார்கள். இப்போது மக்கள் எனக்கு உதவி பண்ணிட்டாங்க. எனக்கு இதுவே போதும். நீ ஒரு உதவி மட்டும் பண்ணிவிடு. அந்த காகிதத்தை கிழிச்சு எறிஞ்சிடு. நான் கைகளை கூப்பி கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன், சரியம்மா, உங்கள் சொல்படியே கேட்கிறேன் என்று. வீட்டிலிருந்து வெளியே வந்தேன். திரும்பும் வழியில் அதே கம்பத்தில் இருந்த அந்த காகிதத்தை பார்த்தேன். கிழிக்க போனேன். ஆனால் நினைத்தேன், இவ்வாறு முன்னாடியே 50-60 பேர் வந்திருக்காங்க. அவர்களும் இது போல கிழிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களிடத்தையும் அந்த மூதாட்டி அப்படி சொல்லியிருப்பாங்க இல்லையா, கிழிச்சு போட்டுருங்க அப்படின்னு. அவர்கள் கிழிக்கவில்லை இல்லையா? அப்படி இருக்க நான் மட்டும் ஏன் கிழிக்க வேண்டும்? இன்னும் 50-60 பேர் வந்தா அவர்களுக்கு உதவியாக இருக்கும் அல்லவா? அதனால் கிழிக்காமல் விட்டுவிட்டு வீட்டுக்கு போனேன். இந்த கதை சொல்ல வருவது என்னவென்றால், நாம் செய்யும் நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு இறைவனே சான்று. சில சமயங்களில் நாம் நினைப்போம், யாருக்காவது உதவினால் அதை படம் எடுக்க வேண்டும், வீடியோ எடுக்க வேண்டும் என்று. அதுவும் நல்லதுதான். அது மற்றவர்களுக்கு ஊக்கத்தை தெரிவிக்கும். ஆனால் எல்லா நேரத்திலும் ஒரு உதவிக்கு சாட்சி தேவையில்லை. நாம் செய்யும் எல்லா உதவிகளுக்கும் இறைவனே சாட்சியாக அமைகிறார். மீண்டும் சொல்கின்றேன், ஏதாவது அப்படி செய்யுங்கள். உலகமே உங்களைப் போல உதவி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படும். ஹெல்ப் அதர்ஸ் வித் a smile. நன்றி.